அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கரியானம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது 3 கிராம்பு, 2 மராட்டி முக்கு, 3 ஏலக்காய், ஒரு 3 துண்டு சின்ன பட்டை அதை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 3 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். அந்த 3 பல்லாரியை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, புதினா வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், அது ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும். இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போது நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், வத்தத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அதை போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூனு அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இது வதங்கி வரட்டும். அடுப்பை சிம்மில் வைப்போம். இப்போது கறி நான் ஆல்ரெடி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த கறியை நம்ம அதில் கொட்டிடுவோம். அவ்வளோதான். இப்போ இதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கிரேவி தான். கொஞ்சமாக, நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு நான் கறி வேகும் போதே உப்பு மசாலாலாம் போட்டேன். அதனால் உப்பு எதுவும் இப்போ மறுபடி போட தேவையில்லை. அது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். பச்சை வாடை போய் நல்லா மசாலா போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் அந்த வாடை போட்டோம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம். மூடி போட்டு
பெரிய மூடி தான், கொஞ்சம் அப்படி கொதி வர்ற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். மசாலா எப்படி வந்துருக்குச்சு வர கொதிச்சு. கொத்தமல்லி தழை வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கறியானம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.